கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 11:19, ரோமன்ஸ் 11:19. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போட்டதென்று சொல்லுகிறாயே. இப்போ ஆண்டவர் இன்னொரு காரியம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எவ்வளவு அழகாக நேர்த்தி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அதாவது இப்படி ஒரு தகவலை சொன்னால் அங்கே உள்ள புறஜாதி விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத எதிர்நோக்கி அதை அவங்களுடைய வாய்ஸ் அவங்களுடைய சத்தம் என்னவா இருக்குமோ, அவங்களுடைய நடக்கை எப்படி இருக்குமோ அதை சொல்லி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு காரியம். அப்போ பவுலுங்க எழுதும்போதே ஒரு புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு பதில் வரும், அவனுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே சொல்லும்போது இந்த புறஜாதியுள்ள மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏன்னா சில யூதர்கள் மரத்திலிருந்து வெட்டப்பட்டாங்க, நான் ஒட்ட வைக்கப்பட்டுட்டேன், அப்போ அவங்களுக்கு அது லாஸு, எனக்கு அது கெயின். ஏன்னா அவங்க போயிட்டாங்க, எனக்கு கிடச்சிருச்சு. அதனால நான் தேவனுக்கு ரொம்ப ஒரு விருப்பப்பட்டவன், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அவங்கள காட்டில் நல்லவன் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் 18வது வசனம் என்ன சொன்னார், நீங்கள் இருமாப்பு கொள்ளாத பெருமை கொள்ளாதன்னு சொன்னார். 20வது வசனம் சொல்லும்போது அவங்க அவிசுவாசத்தினால தான் அவங்க உடைக்கப்பட்டார்கள்னு. எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 சொல்லும் என்ன சொன்னார், விசுவாசத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. அப்போ என்ன ஒரு லாஜிக்கலாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெருமை வரும், அது இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியதா. இப்போ 3 விதமான ஒரு வரக்கூடிய ஒரு தவறை சொல்கிறார். இது என்ன, ஒன்று முதல்ல அவங்களுக்கு என்ன வரும், நாங்கள் பெரியவங்க, நாங்கள் சுப்பீரியாரிட்டி. ஏன்னா அந்த கிளையை உடைச்சிட்டு என்னை ஒட்ட வச்சிருக்கிறாருன்னா அப்போ நான் ஏதோ வித்தியாசமானவன், நான் பெருமையானவன், நான் அதுக்கு தகுதியானவன். அது மாத்திரமில்லை, 2வது என்ன, இஸ்ரவேலுடைய காரியத்தை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடியதாக. ஏன்னா இஸ்ரவேலுடைய இந்த தடுமாற்றம் ஒரு தற்காலிகம், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அது தவறுதலாக புரிஞ்சு கொள்ள முடியும். 3வது என்னன்னா, நம்ம வேற மறந்து போய்விடக்கூடாது. ஏன்னா நம்ம புறஜாதி மக்களாகி நீங்களும் நானும் இஸ்ரவேலை ரீப்ளேஸ் பண்ணலை, மாறாக இஸ்ரவேலுடைய உடன்படிக்கையில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இதெல்லாம் வருங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, இதை கரெக்ட் பண்ணக்கூடியதாக. முதல்ல என்ன சொல்கிறாரு, இதில் என்ன குற்றம் இருக்குது, என்ன பிழை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகாக நேர்த்தியாக இங்கே தெளிவாக அதை சரி பண்ணக்கூடியது. இதே தான் அவர் ஏற்கனவே பண்ணார், நம்ம பார்த்தோம் இல்லையா. ரோமர் 3வது அதிகாரமாக இருக்கட்டும், 6வது அதிகாரமாக இருக்கட்டும், 7வது அதிகாரமாக இருக்கட்டும், இங்கேயும் சரி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் எப்படி அவர்களுடைய காரியங்களை நம்ம தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. அப்போ புறஜாதியாருடைய ரட்சிப்பு கிருபையினால் உண்டானது, அது இஸ்ரவேல் விளக்கப்பட்டதனால் அல்ல. இஸ்ரவேல் இப்போ தடுமாற்றம் என்ன, அது ஒரு அடையாளமே ஒழிய நமக்கு பெருமை கொள்வதற்காக அல்ல என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, நீங்கள் ஆவிக்குரிய முறையில் மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் கிறிஸ்தவத்தில் இந்த இடத்துல இருக்கிறேன், அதனால் மற்றவங்க கீழே விழுந்ததுனால தான் நான் உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெருமைக்கான விதையை உங்கள் இருதயத்தில் வளர விடாதீங்க. நல்ல மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய ரட்சிப்பு எப்பொழுதுமே தேவனுடைய கிருபையினால் உண்டானதை ஒழிய உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் வரவே இல்லை. நீங்கள் ஒருவேளை 10 வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஊழியம் பார்க்குறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன், அதனால கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லவே இல்லை. தயவு செய்து நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கான காரணம் நீங்கள் நல்லவங்கிறதுனால இல்லை, கர்த்தர் தயாள குணமுள்ளவர், கர்த்தர் இரக்க குணம் உள்ளவர் என்பதனால தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் ஒரு மனத்தாழ்மை உள்ளவர்களாய் எப்பொழுதும் எந்த ஒரு பெருமையிலே உங்களை சிக்கிக்கொள்ளாதபடி நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு
கனம் செலுத்தக்கூடியவர்களாயும் மரியாதை செலுத்தக்கூடியவர்களாயும் யார் உங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தாங்களோ, தேவன் யார் மூலமாக உங்களை சுவிசேஷத்தை கொண்டு வந்து கொடுத்தாரோ அவர்களுக்கு நீங்கள் ஒரு நன்றி அறிதல் உள்ளவர்களாய், இப்போ நம்ம புறஜாதி மக்களாகிய நம்ம இஸ்ரவேல் மக்களுடைய அஸ்திவாரத்தின் மேலே நிற்கிறோம், அதனால நம்ம அவர்களுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாய் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் வளர நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அப்போ முதல்ல இந்த கம்பேரிஷன் பேஸ்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அதை நம்ம விட்டு விலகி நம்ம மனத்தாழ்மையோடு இருக்க வாழ கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, எக்காலத்திலும் ஒரு ஆவிக்குரிய பெருமையில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து பெருமையில் போய்விடாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.